நம்ம ஏன் காத்துக்கிட்டு இருக்கோம்? ஏன் உனக்கு வேற எங்கேயாவது போகணுமா என்ன? இல்லை, பார்ட்டியே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். நம்ம ஸ்கேப்பல்ஸை தான் பயன்படுத்துவோம். ஸ்லெட்ஜ் ஹேமர்ஸ் கிடையாது. ரைட். பொசிஷன்ல இருக்கோம். ஆரம்பிக்கலாம். ஹாய். கேக்குதா? ஓ சாரி. பரவாயில்ல, விடுங்க. நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓகே. குட் நைட் ஜோ. தேங்க் யூ. குட் நைட். சேஃப் ஆஃப். நீங்களும் தான். தேங்க் யூ. சாரி, நாங்க மூடிட்டோம். அதுல என்ன இப்போ? நாங்க பார்க்க வந்தது உன்னதான் ஜோசப். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? அந்த பேர் உண்மை இல்லைன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும்ல. எனக்கு புரியல. மை நேம் இஸ் ஜார்ஜ். நைஸ் டு மீட் யூ ஜார்ஜ். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜார்ஜ்ன்றது என்னோட உண்மையான பேரு. என் டிரைவிங் லைசன்ஸ்ல, என் கிரெடிட் கார்டில், என் ஜிம் மெம்பர்ஷிப்ல நார்மல் உண்மையான பேரு. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியல. உங்க நம்பர் வேணும். 78-934 பிராவோ, கரெக்டா? என்னால திரும்பவும் அங்க வர முடியாது. உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா நான் யாரையும் ஹர்ட் பண்ணல. நீங்க சொல்றது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல, சரிதானே? அவங்க தான் இதை எனக்கு பண்ணாங்க. என்ன பாருங்க ஜோசப். ஜோசப், இதான் உங்களோட கடைசி சான்ஸ். இல்ல, இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. ஜோ, நான் என்னோட கீயா மறந்துட்டேன். ஃப்ரான், ஓடு. வெளியே தான் வரான். அவன் மேல வந்துட்டு அவனை கவனிங்க. நான் அவனை பார்த்துட்டேன்.
இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விடுங்க. என்ன விட்டுருங்க. வேண்டாம், இருங்க. பின்னாடி போங்க. எல்லாரும் தான் ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுடுங்க. அவனை விடு, நம்ம பேசிக்கலாம். என்ன விட்டீங்கன்னா தான் இவனை உயிரோட விடுவேன். ஏய், வாய் பேலடா, இவனை சுடுங்க. ஷூட் பண்ணுங்க. வேண்டாம், சுடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பண்ற ஜோசப்? எல்லாம் முடிஞ்சது. அது எப்படி முடியும்? அது ஏன் பிரச்சனை இல்ல. போது விடுங்க, இப்ப செய்யுங்க. கோல்டு சிசல்ல ட்ரை பண்ணுங்க. அது த்ரெட்ஸ் எல்லாத்தையும் பாலாக்கிடும். இதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுது டானி. நீ என்னை நோண்டாம வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் ஆகாது. அட கடவுளே, நான் போய் ரம்பத்தை கொண்டு வரேன். கட்டிட்டேன். என்ன? ஓ, நான் தான் அதை லூஸ் பண்ணி வச்சிருப்பேன் போல இருக்கு. சரியா சொன்னீங்க. நீ போய் கிளீன் பண்ணிட்டு வா, நான் அதை முடிச்சிடறேன். நிஜமாவா? யா. ஓகே. மார்க்கோ, எப்படி பாருக்க? ஷார்ஜன் ஷெஃபர்ட், சார். இன்னைக்கு நல்ல வேலை செஞ்ச. உன்னோட ஃபர்ஸ்ட் பிராவோ கிளாஸ் சப்ஜெக்ட். தேங்க்யூ சார், என் டீம் ஹெல்ப் பண்ணாங்க. நீ இவ்வளோ நல்லவனா இருக்கிறது உனக்கு செட் ஆகல சர்ஜென்ட். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா சார்? இந்த சப்ஜெக்ட் ஸ்காட்டை ஹாஸ்டேஜாக வச்சிருந்தான். ஷைஷே ஷோஸில் இவங்க எல்லாரும் ரொம்ப டேஞ்சரஸ்னு சொன்னாங்க. ப்ரோக்ராம்டு கில்லர்ஸ். ஆனால் ஹாஸ்டேஜாக வச்சுக்கிறது இவங்க வேலை இல்லை. இப்போ என்ன சொல்ல வர சர்ஜென்ட்? ஸ்காட்டை இவன் கொல்லணும்னு நினைக்கவே இல்லை சார்.
சைஸே வந்து நமக்கு தேவையான விஷயங்களை சரியா சொல்றாங்களா? உயிர் வாழ சப்ஜெக்ட்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க கொலை பண்றதோட நல்லா மயக்குவாங்க. மோசமானவனுங்க. ப்ளீஸ் இரு 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 வேண்டாம் 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 எனக்கு ஹெல்ப் பண்ணு என்ன வெளியே விடுங்கறல என்ன வெளியே விடுங்கறல நம்ம நல்லதுக்காக தான் டீப்ரீஃப்காக டீம் அசெம்பிள் பண்ண. எஸ் சார். அவன் ரொம்ப மோசமானவன். மார்க்கோ நல்லவன் தான்ப்பா. ஆனா அவனுக்கு என்ன தேவையோ அது உன்னாலதான்ப்பா தர முடியும். எனக்காக நீங்க இத பண்றது சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டுமா. ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ இங்க இருக்க போறது இல்லல்ல. எனக்குன்னு குடும்பம் எல்லாம் இருக்கு. Have a good day. சைஸே ஒன்னும் செக்யூரிட்டி வேலைக்காகலாம் நம்மள இங்க ஹையர் பண்ணல. நாம போர்ல இருக்கோம். அதுலயும் இது ரகசியமா இருக்கு. அண்ட் இப்ப அது நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இந்த யூனிட் அந்த மோசமான ஃபோர்ஸை எதிர்கொள்றதுக்கு கடைசியா இருக்கிறது நீங்க தான். இன்னும் டசன்ஸ் ஆஃப் எக்கோஸ் டெல்டா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. சார்லி சப்ஜெக்ட்ஸ்ல 11 பேர்ல இது வரைக்கும் 4 பிராவோவை மட்டும்தான் நம்ம பிடிச்சிருக்கோம். அப்படின்னா ஆல்பா சார்? ஆல்பா கிளாஸ் சப்ஜெக்ட்ங்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டும்தான். ஆல்பாவை உருவாக்குறதுக்கு முன்னாடியே சைஸை இந்த ப்ராஜெக்டை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனையா இருக்கும். இப்ப விஷயத்துக்கு வரலாம். சமீபத்தில் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அநேகமா இவங்களை சேர்ந்தவங்க தான் இவங்களை வேட்டையாடி இருக்கணும்னு நாங்க சந்தேகப்படுறோம். அப்போனா என்ன அனுப்பிச்சிட்டு கில்லர் ஒருத்தன் வெளியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? யாருக்கு தெரியும்? நமக்கு ஹெல்ப் தானே பண்றான். இவங்களை கொல்றது நம்ம வேலை கிடையாது பிரைவேட். ஷார்ஜன் ஷெஃபர்ட், நம்ம மிஷன் என்ன? வெளியே சுத்துற என்ஹான்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல மக்களோட நல்லதுக்காகவோ அவங்களோட நல்லதுக்காகவோ நாம அவங்கள பிடிக்கிறது தான் சார். வெரி குட் சார்ஜென்ட். இப்போ இந்த விஷயம் தான் நம்மளோட மிஷன். இப்போதைக்கு இந்த ஆபரேஷனை நாம பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா நீங்க கவனமாகவும் இருக்கணும். வழக்கத்துக்கு மாறா ஏதாவது நடக்குதான்னு கவனிங்க. ஆனா நீங்க என்கேஜ் ஆகாதீங்க. எல்லாம் புரிஞ்சுதா? எஸ் சார். குட்.
சீக்கிரமா அந்த வேலையை முடியுமா? கொஞ்சம் பணிவா சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுமா? டேனி டேனி பூபானி பீபோப் ஹோடானி டேனி. உன் பாக்ஸ் எங்க செல்லும்? ஹே மார்க்கோ, நீ கரெக்டா தான் வந்திருக்க. வண்டி ரெடியா தான் இருக்கு. புதுசு மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஆனா நீ போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துரு. இல்ல, அவ இங்கே இருக்கட்டும். இல்லப்பா, அவ சாப்பிடணும். அவ இருக்கட்டும்னு சொல்றேன்ல. இது அவள்து தானே? தேங்க்யூ. ஏய், அவ வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, ஃபேமிலியை பார்க்க. வீடா? ஆனா அவ சைனீஸ் மாதிரி தெரியலையே. இங்க பாரு. நோ, நீ இங்க பாரு. இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் நியாயமே இல்ல. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல செல்லம். நம்ம டீல் போட்டோம்ல. என்கிட்ட பேசும்போது குரலை வசத்தாத. இது ஒன்னும் ஸ்கூல் கிரவுண்டு கிடையாது. இங்க பாரு, உனக்கு பாஸ்போர்ட் வேணும்னா அப்போ புது டீல் 10 லார்ஜ். கம் ஆன், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ பாஸ்போர்ட் இல்ல. வெரி சிம்பிள். வேண்டாம், இரு. அவனை புடிங்க. இங்கிருந்து போ. டேய் கிறுக்கனுங்களா, உங்களை ஜானி காட்டு, இங்க காட்டு. ஐயோ, ஒண்ணல ஒண்ணல. நான் 7450 ஒலிம்பிக் புல்வார்ட்ல இருந்து பேசுறேன். இங்க ஒருத்தர் குண்டால தாக்கப்பட்டிருக்காரு. உடனே வாங்க. நீ யாரு? I'm sorry. எஸ் சார், எனக்கு புரிஞ்சுது. நமக்கு 0 பாயிண்ட் ஸ்பைக் கிடைச்சிருக்கு. கோஆர்டினேட்ஸ் பீயிங் சென்ட். இந்த லெவல்ஸ்ல நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் பிடிக்கும் சார். நம்ம டீம் ரெடியா இருக்க சொல்லு. பட் நீயும் நானும் ஃபர்ஸ்ட் அங்க உள்ள போறோம். நீ கேப்டனை நம்புறியா? இது அவங்களே கொல்றாங்கன்னு சொல்றதா? இன்டெல் கூட அப்படிதான் சொன்னாங்க. சிக்னல் வீக் ஆகுது. லெஃப்ட்ல போ. ஏதாவது தெரியுதான்னு நான் ட்ரோன் அனுப்பி பார்க்கறேன். தேவையில்லை. யார் அவளா? பார்க்க சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கா. ஆமா, அது யாரு? என்ன எதுவும் பண்ணிடாத. நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல, அது நான் உன்கிட்ட பேசணும். ஒருவேளை அவனா இருப்பானோ? என்ன? நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்? நீ பாதுகாப்பா இருக்க என்னால உதவ முடியும். இங்க பாரு, உனக்கு என்ன தெரியும்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ நான் காட்டுறத நீ பாரு. ஏய், எதுவும் எடுக்காத. சரி சரி, எனக்கு புரியுது. அப்புறம் பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். ஸோ டார்கெட் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். அவள் ஒரு பொண்ணு தான், உயரம் 5 அஞ்சு இருக்கும், ஒல்லியாக தான் இருக்கா. ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. எதுவும் பண்ணாதீங்க. எமர்ஜென்சி சர்வீஸ் ரேடியோ சாட்டர்ல ஒரு ஆட்டோ ஷாப்ல 4 பேர் இறந்ததா சொல்லியிருக்காங்க. சஸ்பெக்ட்
நம்ம டார்கெட் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் யாருன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல இருந்த 4 பேர் மோசமா தாக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் குண்டடிப்பட்டிருக்காரு. கன்ஃபர்ம்ட். நாங்க பாத்துக்கிறோம். கரெக்ஷன் சார். டார்கெட் கிளம்பிட்டா நாங்க பின்னாடியே போறோம். யூனிட்டுக்கு எங்க சிக்னல் கொடுத்துருங்க. கொஞ்சம் பின்னாடி வா, ரொம்ப கிட்ட போற. அடச்சே. வண்டி நிறுத்து. உன் வேலையை ஆரம்பி. இல்ல. சிக்னலுக்கு என்னாச்சு? இல்ல. ஆமா, நீ யாரு? எனக்கு சொந்தமான ஒண்ணு நீ வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. Come on, start it. Come on. Seven 1932 சார்லி. உன்னோட கைகளை தூக்கிட்டு வெளியே இறங்கி வா. அப்படி வந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. ஆனா அந்த கடையில 4 பேர் இறந்திருக்காங்களே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அட கடவுளே டானி. வாங்க ஆரம்பிக்கலாம். அபல் பின்னாடி வாங்க. அப்படியே இருங்க. நீ அங்கேயே இரு. டானியை கொன்னது நான் இல்ல. உன் கையை தலைக்கு பின்னாடி வச்சு நீ முட்டி போடு. ஜான்சன் ஸ்டேட்டஸ் எந்த ரீடிங்கும் இல்ல சார்.
எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. வெக்கேஷன் போலான் இருக்கியா? இல்ல தப்பிச்சு போறியா? சைனாக்கு ஏன் போற? நான் அவருக்கு உதவுதான் நினைச்சேன், சத்தியமா சொல்றேன். சரி, ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களாம் உதவுறதுக்கு ஏத்த மாதிரி ஆளுங்க இல்லையே. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னால முடியாதுன்னு தெரியும்ல. கடவுளே, அவன் இறந்திருக்கவே கூடாது. எனக்கு இப்படி நடக்க கூடாது. அவளை தாக்கு. அடச்சே, இவளை கொன்னுடுங்க. வேண்டாம், இருங்க. டால்டன், கிராம்பெல், உங்களுக்கு ஒண்ணு அகலியே. சார்ஜ், இப்போ என்ன நடந்துச்சு? நிறுத்துங்க. 2 பேரும் என் கூட வாங்க. ஸ்ப்ரெட் அவுட். டால்டன், சார்ஜ், என்னது அது? Hey!
இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல. அவன் உயிரோட இருக்கான். நீ அதானே யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, நீ அவன் தானே? சைசேவ கொளுத்தி விட்டு நீ தானே எங்களை காப்பாத்துன. நீ என்னை காப்பாத்தினதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நான் நல்லது செய்யும்போது எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஓகே, சரி, உனக்கு பேருன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. குரோம்வெல், ஷெப்பர்ட் அங்க என்னாச்சு? அவன் ஒரு MIA சார். டார்கெட்டை பிடிக்கும் போது அவன் இங்கிருந்து காணாம போயிட்டான். சரி, சப்ஜெக்ட் என்னாச்சு? அவ தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் சார். அப்ப சீக்கிரமா கண்டுபிடி. அப்புறம் ஷெஃபர்ட அவன் வர வரைக்கும் நீ கமெண்ட் பண்ண. டெலிவரி வந்துகிட்டே இருக்கு. என்ன டெலிவரியா? அம்மா, நீ யாரா? உங்க யூனிட் பிடிச்ச சப்ஜெக்ட் எல்லாம் எங்க இருக்காங்க? தப்பான விஷயத்த கேக்குறியா தம்பி? சொல்லு. இடம் நல்லா இருக்கு. உன் டெக்கரேட்டரோட நம்பர் இருக்கா? திரும்பலாம் கேட்க மாட்டேன். இங்க பாரு, நீ என்ன கேக்குறது எனக்கு அந்த இடம் உனக்கு தெரியலனா நீ எனக்கு பிரயோஜனம் இல்லை. நீ அவனை கொல்ல போற. நிறுத்து. நிறுத்துங்கறல. இந்த மாதிரி மக்களை நீ கொலை பண்ண கூடாது. கொல்லலாமே. அப்ப உனக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நான் அப்படிதான். காலையில் வரைக்கும் தான் டைம்.
பயப்படாத, தண்ணி தான். நம்ம எங்க இருக்கோம்? எனக்கே தெரியல. நீ அவங்கள ஒருத்தனா? அவங்க நான் யாரு? சாய்ஸே. நான் அவங்களுக்காகலாம் ஒர்க் பண்ணல. அப்படியா? அப்போ உனக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்றியா? மக்கள் செய்யற தவறுகளுக்காக நான் அவங்கள பாதுகாக்கிறேன். எங்க கிட்ட இருந்து யாருக்குமே பாதுகாப்பு தேவையில்லை. நான் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்க தான் எங்களை பண்ண வச்சாங்க. அவங்க சொல்லிதானே நீங்க செஞ்சீங்க. That's a good one. அவங்க எங்களை என்ன பண்ணாங்கன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுல? தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உங்களால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா இதை பர்சனலாலாம் எடுத்துக்காத. சார், சேட்டலைட்ல 0 பாயிண்ட் ரீடிங் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அது ஷெஃபர்டோட சென்சார்ல இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, இது வெறும் கிளிச்சு தான். சரி, கிளம்பலாம். பேக்கேஜை கொண்டு வா. ஓகே. நீ அவனை நம்ப கூடாது. ஏன்? அவன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனாலயா? ஏன்னா அவன் மோசமானவன். ஓகே, சரி, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. என்ஹான்ஸ்ட் ஆனவங்களாம் நம்ம நாட்டில் இறந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் உங்க ஆளுங்க தான் எல்லாரையும் கொன்னுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இதெல்லாம் உண்மை இல்ல. என்னால உன்னை பாதுகாக்க முடியும். நீ என்ன கொலை பண்ண பாத்திருக்க. எப்ப சொல்லு, நான் உன்னை எப்படி நம்புறது? அப்போ அவனை நம்புறியா? இதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். சரி, உன்னோட பேர் என்ன? ஆனா 71932 சார்லியோட ஈஸியா தான் இருக்கு. சைசியல்ல இருக்கிற ஒரு டாக்டர் தான் எனக்கு இந்த ஆனான்னு பேர் வச்சு கூப்பிட்டாங்க. நான் அவரோட பொண்ணு மாதிரி இருக்கிறதா அவர் சொன்னாரு. நம்பர் சொல்லி கூப்பிடுறதுக்கு பதிலா எனக்கு பேர் வச்சாங்க. கேட்ட நல்லவங்க மாதிரி இருக்கு. ஆமா, அது உண்மைதான். ஆனா சப்ஜெக்ட்ஸ மனுஷங்கள மாதிரி நடத்தினதுனால தான் என் கண்ணு முன்னாடியே அவங்கள கொன்னாங்க. ஆனா உன்னோட தெரப்பி செஷன்ல தான் உன்னோட டாக்டரை கொன்னதான் உன்னோட ஃபைல்ஸ்ல இருக்கு. உன் ஃபேமிலியை கொன்னதை பத்தி அவங்க கேட்கும்போது அவங்க ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்க. அதெல்லாம் பொய். அவங்க ஏன் போய் சொல்லணும்? எனக்கு 4 வயசு இருக்கும்போது சைஸ என்ன தூக்கிட்டு வந்துருச்சு. அதுல இருந்து என் ஃபேமிலியை நான் பார்க்கவே இல்லை. என்ன ஒரு கைதி மாதிரி வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னை வச்சு அவங்க எல்லாம் என்னமோ பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். நாங்க அவங்க சொன்னது செய்யலைன்னா எங்களை தண்டிப்பாங்க, ரீப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. அப்புறம் தப்பிக்க வழி எங்க இருக்கும்? சூசைடும் பண்ண முடியாது. வேற வழியே இல்லை. சப்ஜெக்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு. நான் வழக்கமா ஏஞ்சதும் காஃபி குடிப்பேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால உனக்கு ப்ராப்ளம் நீ இல்லை. சொல்கிறத கேட்க நான் தயாரா இல்லை. பரவாயில்ல, இந்த ஒரு விஷயமாவது உனக்கே புரியுது. சப்ஜெக்ட்ஸை வச்சு நீ என்ன பண்ண போற? அவங்கள விடுவிக்க போகிறேன். இடத்த சொல்லு. சாரி, எனக்கு தெரியலப்பா. பொதுவாக ஒரு மனுஷன் அவன் சாக போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பயத்தில் தான் இருப்பான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூட.
அவன் என்ன கொன்னுடுவான்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் உன்னையும் கொன்னுடுவான். இல்ல, அவன் எங்களை விடுவிக்க போறேன் தானே இப்ப சொன்னா. எங்க எல்லாரும் அவன் உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான். ஏன்? அது எனக்கு அது தெரியாது. ஆனா அவங்கள மத்தவங்களை கொன்னு இருக்கான். அது உனக்கு நல்லா தெரியுமா? ஒரு சந்தேகம்னு வச்சுக்கோய. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியும், அவன் என்னோட ஆளுங்களை அவன் கொல்ல போறான். அவங்கள நான் காப்பாத்தணும். நீ என்னை இப்ப விட்டு நான் அவனை பார்த்ததே மறந்துடுறேன். என் டீமையும் நான் பாத்துக்கிறேன். நீ அப்ப எஸ்கேப் ஆயிடலாம்ல. அப்புறம் என்ன, என் வாழ்க்கை முழுக்க பயந்துகிட்டே இப்படி ஓடி ஒளியணுமா? எங்கள எத்தனை பேரை பிடிச்சிருக்கீங்க? இப்ப நீ சொல்லலைன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். நான் போறேன். ஒரு 12 பேரு. மீதி பேரை பத்தி அதுல இருக்கு. அவங்கள நான் இன்னும் பிடிக்கல. ரீடிங் என்ன சொல்லுது? இது வெறும் சார்லி தான் சார். என்னடா இது? என்ன கலட்டி விடு. உடனே என்ன கலட்டி விடு. Abel! Shield! No! Go!
இவனை லாக் பண்ணுங்க. எங்ககிட்டயே உன் வாழ்த்தனத்தை நீ காட்டுறியா? திரும்ப பண்ணு. Come on. கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. ப்ரோக்ராமிங்காக எங்களுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. இங்க பாரு. இப்பயாவது நம்புறியா? 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் அவனை பிடிச்சேன். அப்புறம் எப்படி இவன் வெளியே வந்திருக்கான்? ஐ திங்க் இவனை ரீப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன் கிட்டயே போய் சொல்லிருக்காங்கல்ல? ஆமா சொல்லிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? Oh my god. நீயே உன் முடிவை எடுத்துக்க. நீயா? வந்து ஏறு. நான் உனக்கு உதவதான் நினைக்கிறேன். வந்து ஏறு. அங்கேயே இரு. நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ சொன்னது சரி. நான் முடிவெடுத்துட்டேன். அவன் அவங்கள சேர்ந்தவன். நான் வரணும்னா அவனும் என் கூட வருவான். அடச்சே. சரி வந்து ஏறி தொலைங்க. ஏய், உன் வாட்சை என்கிட்ட கொடு. சீக்கிரமா என்கிட்ட கொடு. என் வாட்சா? ஆமா.
என்னது இது? யாரு நீ? நான் தான் நீ. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இவ்வளவு தூரம் வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மேன் பவர் இல்ல. நான் சொன்னது ஒண்ணும் அவங்கள கிடையாது, டேவிட்ட தான் சொன்னேன். டேவிட் யாரு? அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு சொல்லு. சாரி, ஐ பிளாக். ஓகே ஆனா ஹே ஜெஸ், பார்த்தேன். என் பேரு ஜார்ஜ். நிஜமாவா? ஜார்ஜ்? சரி, நம்ம எங்க போறோம்? இங்க பாரு, உனக்கு புரியாத விஷயங்கள் இங்க நிறைய இருக்கும், சரியா? முதல்ல நாம பாதுகாப்பான இடத்துக்கு போலாம், புரியுதா? டேவிட் கிட்ட இருந்து சேஃபா? ஆமா, அந்த கேபிள்ல உங்க கூட ஒருத்தர் இருந்தானே, அவன்தான். நான் மட்டும் வரலன்னா நீங்க செத்து போயிருப்பீங்க. மத்த சப்ஜெக்ட்ஸை வேட்டையாடுற அந்த சப்ஜெக்டா? அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் இருங்க, எதுக்காக ஒரு சப்ஜெக்ட் அவங்க ஆட்களையே கொல்ல போறாங்க? டேவிட் ஒன்னும் சாதாரண சப்ஜெக்ட் இல்ல, அவன் வினோதமான சப்ஜெக்ட். பயப்படாத, பஞ்சர் தான் ஆச்சு. பிக்ஸ் பண்ண முடியுமா? ஸ்பேர் ஏதாவது இருக்கா? நான் பாத்துக்கிறேன், நகரு. நான் சாக்லேட் சாப்பிட போறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏன்னா நான் ஹைப்போகிளாசிமிக். சரி, வேணாம் விடுங்க. உங்களுக்கு எதுவும் வேண்டாம்னா இங்கே இருங்க, நான் சாப்பிட்றத வேடிக்கை பாருங்க. நீ அவனை நம்புறியா? எனக்கு தெரிஞ்சதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லையோன்னு தோணுது. அந்த மெக்கானிக் அவன் உன்னோட பாஸா? யா, அவரோட பேர் வந்து டேனி. அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்துருக்காரு, அதனால சில பேர் அவரை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு தான் அவங்கள கொன்னியா? கடவுளே! என்ன? ஐம் சாரி, நான் புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்றேன். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நான் ஆபத்தானவ தான், கொலைகாரி இங்க பாரு, தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நினைச்ச மாதிரி நீ இல்லைன்னு தெரியும் எனக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? என்னதான் என்கிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் இருந்தாலும் நான் எதை தொட்டாலும் எல்லா விஷயமே நாசமா போயிடுது. ச்சே! என்னை சுத்தி இருந்த நிறைய பேர் இறந்திருக்காங்க, அதுவும் என்னாலதான். என்னதான் அது ஏன் தப்பு இல்லைன்னு எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாலும் அது ஒரு போய். என் வாழ்க்கை முழுக்க எல்லாத்தையும் நான் கெடுத்து தான் விட்டுருக்கேன். ஏன்னா அதை சரி செய்ய எனக்கு தைரியம் இல்லை. இங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நான் சொல்றது நான் உன் எதிரி இல்லை. போலாமா? ஆமா, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இங்க தான் தங்கி இருக்கேன்.
அதை மூடிக்கிட்டு வாரியா? பாத்தியா, திரும்பவும் வந்துட்டேன். சில பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் எப்பவும் பயப்படுவான். இவன் கூட 1 2 3 2 3 சார்லி. இவனை தான் நான் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். சரி, ஆனா இவன் தான் லூ, அவ தான் ஆனா, அப்புறம் அவர் தான் ஜார்ஜ். இது லூ. என்ன? சரி, நீங்க 2 பேர் எப்படி இங்க வந்தீங்க? சைசைக்காக நான் ஒர்க் பண்ணனேன். நீ அவங்கள ஒருத்தனா? இல்ல, நாங்க ஒரு அனலிஸ்டா தான் இருந்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி விடு, மேல சொல்லு. சப்ஜெக்ட்ல இருக்கிற டிஎன்ஏல சபாட்டமிக் அனாலமிக்ஸை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு நினைச்சேன். ஆனா ஒரிஜினல் ஃபெசிலிட்டி டேவிட் அழிச்சதுக்கு அப்புறம் என் ரிசர்ச் எல்லாமே அழிஞ்சிருச்சு. லூ மட்டும் அங்க இல்லைன்னா நான் இறந்துருப்பேன். அவன் அதிகமாலாம் பேச மாட்டான்ல? இல்ல, அந்த ப்ரோக்ராம்ல இருந்துதான் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சப்புறம் நான் உண்மையில வருத்தப்பட்டேன். ஆனா தொடர்ந்து இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். க்ரோம்வெல், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல சோல்ஜர்? யா. குட். ஆனா இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நீ அதுக்கு தயாரா இருக்கணும். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக அதை பற்றி நீங்கள் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் சார். அப்போனா உங்க சப்ஜெக்டோட டிஎன்ஏ வச்சு மட்டும் எதுவும் பண்ணல? இது ரொம்ப சிம்பிள் தான். அப்போ நான் வாழ்றதுக்காக தான் அவங்களை கொண்டுகிட்டு இருக்கேன், அப்படிதானே? நம்ம பிரபஞ்சத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான குவாண்டம் சிக்னேச்சர் இருக்கும். சைஸத்துக்கு வேற ஒரு குவாண்டம் சிக்னேச்சர் இருக்க வேற ஒரு பேஸுக்கு ஒரு பொருள் அனுப்பி திரும்ப வர வைக்க கண்டுபிடிச்சாங்க. எந்த ஒரு கான்செப்டும் இல்லாத வேற ஒரு டைமென்ஷன், அதுல வெறும் லிமிட்டே இல்லாத 0 பாயிண்ட் எனர்ஜி. அப்போ சைசியத்தை உருவாக்க நினைச்சாங்களா? அதே தான். ஆனா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதெல்லாம் சும்மா கிடைச்சிடாது. கூடவே ஒரு எனர்ஜி வந்து உயிரோட இருந்துச்சு. டேவிடா? அந்த விஷயத்தை பிரபஞ்சத்துல வச்சுக்கிறதுக்காகத்தான் அவன் உடம்ப பயன்படுத்தினாங்க. ஆனா உண்மையான டேவிட் வித்தியாசமான. அப்படின்னா அவன் ஒரு ஏலியனா? அவன் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்க பியூரான எனர்ஜி, அதுவும் இங்க பிடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஏலியன் தான். ஏ அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்பனா நானு? உன் டிஎன்ஏ வந்து டேவிட்டோட ஒன்று சேர்ந்திருக்கு, அதனால அதே சக்தி உனக்கும் இருக்கு. இப்போ டேவிடுக்கு என்ன வேணும்? அவன் வீட்டுக்கு அவன் போகணும். அதுக்கு முன்னாடி அவன் முழுமை அடையணும். எனக்கு புரியல. மற்ற சப்ஜெக்ட்ல இருக்கிற எனர்ஜி எல்லாமே அவன் அப்சர்வ் பண்ணிப்பான், எல்லாத்தையுமே. ஓ, இத கேட்கறதுக்கே கொடுமையா இருக்கு. மிஸ் ஆயிருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே வார்ன் பண்ணவே நாங்க ட்ராக் பண்றோம். போதுமான இன்டெல் எங்களுக்கு இல்ல. என்ன? சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்ககிட்ட என்ன சொன்னீங்க? சார்லி கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் தானே பிடிக்க சொன்னீங்க. ஆல்ஃபாவா ஒன்றும் இல்லையே. ஆல்ஃபாஸ்னு எதுவும் இல்லையே. நானே அதை பார்த்தேன் கேப்டன். அதுவும் ஃபைல்ஸில் இல்லாத விஷயம். ரீடிங்ஸ் பயங்கரமாக இருந்தது. மயக்க மருந்து எதுவும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாடுக்கு என்னாச்சு? அடச்சே, அவனுக்காக பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணியிருக்கீங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இங்க இருந்து சில மைல்ஸ்ல இருக்க ஒரு செக்யூர் லொகேஷன்ல. எத்தனை பேர்கிட்ட இருந்து டேவிட்டுக்கு தேவையான விஷயத்தை நாம எடுக்க விடவே கூடாது. நாம அவனை கொல்ல முடியாதா? அவன் உடம்பு மனுஷன் தான், இன்னமும் அவனுக்கு ரத்தம் வரும். ஆனா உடனே குணமாயிரும். அவனை பலகீனப்படுத்தணும். சரி, அப்போ மயக்க மருந்து? அதெல்லாம் வெறி பிடிச்ச காண்டா மிருகத்துக்கு போடுற மாதிரி. அது அவனுக்கு சுத்தமா பத்தாது. ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்டை வச்சு. நமக்கா? நாமனா என்ன? ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணலாம். நோ,
இல்ல இல்ல, முடிஞ்ச அளவுக்கு சப்ஜெக்ட்ஸை நம்ம டேவிட் கிட்ட இருந்து தள்ளியே வைக்கணும், சரியா? அவன் கதையை நானும் என் டீமும் பாத்துக்கிறோம். இப்பதான் அவன் யாரும் தெரிஞ்சிருச்சுல்ல, சோ நாங்க இதை பாத்துக்கிறோம். ஸ்குவாடுக்கு என்ன ஆச்சு? அவங்களை கொன்னுட்டான். இருந்த எல்லாரையும் கொன்னுட்டான். அப்ப நம்ம அதுக்காகவாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி பழி வாங்கலாம்ல? இந்தா என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு. அப்புறம் உன் பிளட் சுகருக்கு கொஞ்சம் இரு. நீ எங்க போற? முடிஞ்ச அளவுக்கு தூரமா போறேன். எல்லா சப்ஜெக்ட் கிட்ட எனர்ஜி எடுக்காம டேவிட்டால அவன் இடத்துக்கு போகவே முடியாது. உன்னை தேடி வருவான். நிஜமா நீ இதை பண்ண போறியா? நான் இங்கிருந்து திரும்ப போய் என்ன நடக்குதுன்னு என் கேப்டன் கிட்ட சொல்லி ஆகணும். நம்ம வேணா ஓடி போலாமா? நீ வேணா போ. அப்போ அவ்வளவுதான்ல? அவ்வளவுதான். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நான் உன்னை தடுக்கணும், அவ்வளவுதான். மற்றவங்கள வார்ன் பண்ண, இல்லைன்னா உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடு. இந்த இடத்துக்கு ஏற்கனவே தொலைஞ்சுதான் போயிருக்க. தேங்க்யூ. இருக்கட்டும். நில்ல. எனக்கு இதோட பாஸ்வேர்ட் வேணும். எனக்கு சொந்தமானது உங்ககிட்ட இருக்கு. வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். நம்ம அப்படியே அவன் அங்க விட்டுட்டு போக கூடாது. நமக்காக தான் அவன் அப்படி பண்ணா. அதை நீ அப்படியே வேஸ்ட் பண்ணிடாத. உதவாக்கற நம்ம கிட்ட கீஸ் இல்ல. எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு.
அதுக்கு டைம் இல்ல. அவ்வளவுதான். ஹேய் இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்றியா? மத்தவங்க கிட்ட நான் உனக்கு கூட்டிட்டு போறேன். மீதி சப்ஜெக்டோட லிஸ்ட்ல என்கிட்ட தான் இருக்க. அட்ரஸ், அவங்க டீடைல்ஸ் நீ அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். வேண்டாம் வேண்டாம். ஆனா அவ்வளவு மட்டும் ப்ளீஸ் விட்டுடு. யா சொல்லு. லொகேஷன் எங்க இருக்கு? காப்பி. 0 பாயிண்டோட ரீடிங்ஸ் கிடைச்சிடுச்சான். ஏய் சார், ப்ளீஸ் என்ன போக விடுங்க. இந்த தடவை நான் விட மாட்டேன். உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு க்ரோம்வெல். ஆனா இப்ப நீ போ தேவையில்லை. சார் கொஞ்சம் நில்லுங்க. இதை என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரைக் டீமால முடியும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. கில் ஆர்டரா நீங்க கொடுக்க போறீங்க? அது எனக்கு தெரியாது. ஸ்குவாடும் இதுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஒரே நாள்ல 2 சப்ஜெக்ட்ஸ் தப்பிச்சு போயிருக்காங்க. அதனால இந்த பிரச்சனையை நாம எப்படியாவது சரி செய்யணும்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. ஸ்கெலிட்டன் குரூவை தவிர மீதி பேர் அனுப்பு. ஓ ஆளுங்களையும் தான். சார் சீக்கிரம் வாங்க போலாம். எஸ் சார். ஷெப்பர்டு என்ன பண்றது சார்? அவனை பத்தி இனி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம எதிரியோட அவன் கை கோர்த்துட்டான். அதுக்கான காரணம் நமக்கு தெரியாத வரைக்கும் அவனும் நமக்கு ஒரு த்ரெட் தான். நம்மளை உண்டில்லன்னு பண்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட முடிவை மாத்திக்கலாம். உங்க வெப்பன்ஸை பார்த்துல எனக்கு பயம் இல்லை. எனக்கு பயமா இருக்கு. இது கடையில நாசிக்கிறதுக்கு தயாரா இல்லப்பா. ஓ கவலையெல்லாம் எனக்கு தேவையில்லை. Come on. உன்னால முடியும். அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். நான் என்னதான் சொன்னாலும் இதுக்கு மேல விட மாட்டேன்ல. ஏன் பயமா இருக்கா? பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ட்ராஃபி உங்க பிரபஞ்சத்தை பத்தி சொல்லிடுச்சு. இந்த மாதிரி ஏன் உலகத்துல எதுவும் இல்லை. வாழ்க்கை, எனர்ஜி எல்லாம் எல்லை இல்லாத அளவுக்கு இருக்கு. பயனுள்ளதா. ஆனா இந்த இடத்துல அழுகி போறது மட்டும்தான் பிரச்சனையாவே இருக்கு. பாசிட்டிவாலாம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு மேலதான் எல்லாம் இருக்குன்னா ஏன் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கீங்க? சேஃப்டி இல்லை, கண்ட்ரோலும் ஒன்றும் இல்லை. நீங்களாம் செத்துருவீங்க. எதுவும் உங்களை காப்பாத்தாது.
ஏர் பேக் கூட காப்பாத்தாதா? போங்க. அட்டீஸ் சார். காரை நிறுத்து, காரை நிறுத்து. காரை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி வா. சார்ஜன்ட் ஷெப்பர்ட், இங்க என்ன நடந்துட்டு இருக்க? நான் கேப்டன் வில்லியம்ஸ் கிட்ட பேசி ஆகணும். ஆக்டிவ் டியூட்டில இருந்து நீ நீக்கப்பட்டுட்ட சார்ஜன்ட். அதனால நான் உன்னை டீடைன் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் வில்லியம்ஸ் கிட்ட பேசி ஆகணும். சாரி சார், என்னால ஆர்டர்ஸ் மீற முடியாது. கொஞ்சம் முன்னாடி பாருங்க சார். அதெல்லாம் தேவையில்லை. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் திரும்ப உயிரோட பார்க்கறதுல சந்தோஷம். இங்க என்ன நடக்குது? ரெண்டாவதா ஒரு சப்ஜெக்ட் இங்க விளையாடிக்கிட்டு இருக்கு கேப்டன். எனக்கு தெரியும். ஆனா நீ புரோட்டோகாலை ஏன் உடைச்சுன்னு எனக்கு தெரியலையே. திரும்பவும் புரோட்டோகால் கதை என்கிட்ட ஓட்டாதீங்க. 78934 எங்களை பிடிக்க சொல்லி யார் அனுப்புனாங்கன்னு சொல்லுங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஜோசப் நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணா, ஆனா மட்டும் எங்களை காப்பாத்தலனா நீ உன்னோட ஸ்குவாட் கூட இருந்திருப்ப. ஆனா நீ இப்ப செத்துட்டியே. ஆனாக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத உங்களுக்கே தெரியும். அவங்க யாருக்குமே தான். அவங்க ஒண்ணும் மனுஷங்க கிடையாது, அவங்க வெப்பன்ஸ். அதை புரிஞ்சுக்க. நம்மளோட மேலிட தான் அவங்கள வாங்கியிருக்காங்க. சோ நமக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா அவங்கள யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆபத்துல இருக்காங்க. அவங்க கொலைகாரங்க. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் ஏனா இது வரைக்கும் நிறைய பேரை கொண்டு இருக்கா. அவங்க அவளை என்ன பண்ணாங்க தெரியும்ல? அவ உன்னை மயக்கிட்டா. இன்னுமா உனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அவங்களுக்காக தான் அவன் வந்துட்டு இருக்கான். அவன் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். யாரு வந்துகிட்டு இருக்கா? அவனே தான். நான் சொன்ன ஆல்பா இவன் தான். நாம இங்க உருவாக்குனதை அவன் அழிக்கிறதுக்கு விடக்கூடாது. அவன் எப்படி நம்மளை கண்டுபிடிச்சான்? நீ தானே கூட்டு வந்த. நம்ம ஒன்னா சேர்ந்து அவனோட மோதலாம். எல்லாருமே இங்க இருந்து போயிட்டாங்க. என்ன இப்ப நம்ம என்ன பண்றது? இது இன்னும் முடியல. உங்களுக்கு என்ன புரியல? என் வழியை விட்டு நகர. இங்க இருக்கிறவங்களை அப்படியே தூக்கி அவங்க கையில கொடுக்க முடியாது. இது உன்னோட முடிவு கிடையாது சர்ஜன்ட். சோ வழியை விடு. இதுக்காக தான் அவன் வந்திருக்கான். நான் உன்னை திரும்ப கேட்க மாட்டேன். நகர. ஏய், இரு. இவனோட எப்படி மோதுறதுன்னு எனக்கு தெரியும். சோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவனை உன்னாலேயே தனியா சமாளிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? மக்களை காப்பாத்துறது தான் நம்மளோட பொறுப்பு. இந்த சப்ஜெக்ட்ஸும் அப்புறம் இந்த மக்களும் அப்பாவிங்க தான். நீ ஒரு நல்ல சோல்ஜர் ஷெஃபர்ட். நீ பெஸ்ட்ங்கிறதுனால தான் நான் உன்னை ஹையர் பண்ணேன்.
ஆனா இந்த வாட்டி என் வழியில தான் எல்லாமே நடக்கும். வில்லியம்ஸ், வில்லியம்ஸ், பெரிய தப்பு பண்ற. இரு, அவன் என்ன பண்றான்? வில்லியம்ஸ், அவங்கள கூப்பிடு. நீ அவனை பலசாலியா தான் ஆக்கிக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கேட்டு தொலைடா சொட்ட. அவனை கொல்லுங்க. நீ தான் இங்க இன்சார்ஜா? இப்பெல்லாம் மனுஷங்க அவங்க லீடர்ஸை டெக்கரேட் பண்றாங்க. இரு ப்ளீஸ். ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருந்தது நல்லதுதான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? இதை விட்டுட்டு போகணும். உங்க பிரபஞ்சமே அழிக்கிட்டு இருக்கிற சடல மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ் எனக்கு வெறும் கொமட்டில் தான் ஏற்படுத்துது. அதான் நான் இங்க இருந்து போகணும். ஆனா உனக்கு முன்னாடி இல்ல. வேண்டாம், நிறுத்து. என்கிட்ட போய் சொல்லிட்டல. போடா டேய். என்னை அழிச்சிட முடியுமா? நீ நினைக்கிற மாதிரி உனக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல பாரு. நீ இப்ப இங்க இருக்கிறதால நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நீ எடுத்த முடிவுக்காக அவ அனுபவிக்க போறா. உன்னால முடிஞ்சா நீ ட்ரை பண்ணி பாரு. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்குது. எனக்கு சொந்தமானதை நான் இப்ப எடுத்துக்கிறேன்.
எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனா சில சமயம் நாம இப்படித்தான் செயல்பட்டாகணும். இன்னுமா உனக்கு புரியல? நீ சாகிறதுக்காக தான் இங்க இருக்க. நீ இப்ப என்ன பண்ண? உன்னால நான் எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்பேன்டா. இப்ப நீ உணர்றது பேர் தான் வலி. ரொம்ப கொடுமையா இருக்குல்ல? உன்னால தான் வாழ்க்கை பூரா வலி அனுபவிச்சிருக்கேன். கொஞ்சம் இரு, நான் வீட்டுக்கு போய் ஆகணும். நானும் தாண்டா. அந்த மயக்க மருந்து
இது ரொம்ப நல்லா இருக்காது. நான் சாகக்கூடாது. நான் வாழ்ந்துதாகணும். ப்ளீஸ், எனக்கு இப்படி நடக்கக்கூடாது. அவங்களுக்கும் தாண்டா. வேண்டாம், விட்டுரு. It's okay. நீ பழையபடி மாறுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நீ எப்படி இருக்க? இதை விட மோசமாலாம் இருக்கு. உன்னை பார்த்தா கொடூரமா இருக்க. ஹே, இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே சரியாயிடும். உனக்கு என்ன ஆக போகுது? அது யாருக்கு தெரியும்? நான் இப்படி உத வாங்குறதெல்லாம் எனக்கு வழக்கம் தான். அடுத்து என்ன பண்ண போறோம்? கடவுளே, எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அதான் எனக்கு டோ வேணும்னு கால் பண்ண. இன்னுமா சரியாகல? குணமாகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. நீ எப்படி இருக்க? நீ எப்படியோ இருக்க. பேரை இன்னும் மாத்தல போல. பாக்குறதுக்கு நான் ஆனா மாதிரி இல்லையா? பேசாம நீ உன் பேரை லூசி இல்லனா மெட்டல் தான வச்சுக்கோய. வாவ். வாண்டா? வாண்டாவா? வாண்டா. வாண்டாவா? ஓகே. குழந்தை பிறந்தா பேரெல்லாம் வச்சிராத. நல்லாவே இல்ல. ஓகே, பார்க்கலாம். வெல், இங்க பாரு. நான் டயரை மாத்துறதுக்காகலாம் உன்னை இவ்வளவு தூரம் வர வைக்கல. மற்றவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், அட்ரஸஸ், ரிலேட்டிவ்ஸ், உனக்கு இது உதவும்ல? என் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் அவங்கள சொல்லல, மற்றவங்கள உன்ன மாதிரி ஒரு ஆள் கைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன்.
எனக்கு அப்படி தோணலையே. சும்மா எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ. ஹே, எங்க போற? இங்க பாரு, நிஜமாவே என் டயர் பஞ்சர் இருக்கு. உனக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண தெரியுமே. நைட் எப்ப வீட்டுக்கு வருவ? வழக்கம் போல தான் வருவேன்டா செல்லம். சரி, வரும்போது பால் வாங்கிட்டு வரியா? சரி. தேங்க்யூ. யூ வெல்கம். டோனி வந்துட்டான். நான் நைட்டு கால் பண்றேன். ஜிம் ரிவர்ஸ். யா. உங்களுக்கு என்ன வேணும்? நீதான். எனக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கு.